பணம் எல்லாம் பட்டுவாடாச்சா? நமக்கு போட்டியா? நம்ம பஜார்லயே புதுசா ஒருத்தர் வட்டி கடை திறந்திருக்காரு. நமக்கு வர ரெகுலர் கஸ்டமர் பூரா எல்லாம் அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாருங்களேன், ஜெய 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 ஜெயன்னு திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு. உங்க கடை பக்கத்துல இருக்கறனால ஒத்துக்கிட்டேன். அடிக்கடி பாத்துக்கலாம்ல. சாரி குரு, பை பர்த்டே நாங்க அல்ல கைக்க. எங்க பணம் அதிகமா இருக்கோ அங்க கம்ம தடவை நாங்களே ஒட்டிக்கிருவோம். இது எங்க ஃபேமிலி ட்ரெடிஷன். என்ன குரு, பாக்கெட்ல 10 பைசா இல்லாம தெரிஞ்சவன் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சுக்கான்னு பாக்குறீங்களா? கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா? 36,40,264 ரூபா. பேட்டா செருப்பு மாதிரி விலையை அக்ரேட்டா சொல்றேன்ல. குடுக்கிற தெய்வம் எல்லாருக்கும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். ஆனா எனக்கு படப்பெட்டியை உடைச்சுக்கிட்டு கொடுக்கும். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குரு. முதல் பால்லயே 6. என்னங்க இந்த நேரத்துல? ஐயோ, என்னங்க இப்படி அழுகுறீங்க? மீன் குழம்பு மகாலட்சுமி. ஆமாங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் வாசனை. சும்மா தூக்குன்னு தூக்குத. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஆள் கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு ஆயிட்டால, உதட்டுல அந்த குழந்தைத்தனம் அப்படியே இருக்கு மகாலட்சுமி. ஆஹா, கட்டாங்கி சேலை கட்டிட்டு, கனகாம்பர பூ வச்சுட்டு, கையில கண்ணாடி வளையல் மாட்டிக்கிட்டு, கண்ணுக்கு மை எழுதிட்டு, கர்ச்சீப் எடுத்து இடுப்புல சொருகிட்டு, பங்குனி உத்தரத்தன்னைக்கு சிவகாசி பொருட்காட்சி, விருதுநகர் பொருட்காட்சிக்கு சும்மா திங்கு நடந்து வருவியே, அது அப்படியே இந்த கண்ணுக்குள்ள இருக்கு மகாலட்சுமி. நிஜமாவா? நிஜமாதான். தம்பி வீட்ல இல்ல, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. நான் மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கா வரல மகாலட்சுமி, ஒரு மெயினான மேட்டர் பேசுறதுக்கா வந்திருக்கேன். என்னங்க? நாளைக்கு எங்க ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்க போகுது. இதுல ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது உன் தம்பிக்கு தெரியாம வச்சுக்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, தம்பிக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. உன் தம்பியால ஏகப்பட்ட சொத்துக்களை இழந்துட்டேன். இதையே இழந்துட்டேன்னு வச்சுக்க, நான் தூக்கல தொங்குற தவிர எனக்கு வேற வழியே இல்ல மகாலட்சுமி. ஐயோ, ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? உங்க உயிரை விட தம்பியாவது தும்பியாவது கொண்டாங்க. இன்னொரு தடவை சொல்லு மகாலட்சுமி. உங்க உயிரை விட தம்பியாவது தும்பியாவது. மோதிரத்துக்கு நூல் சுத்திக்க லூசா இருக்கு, கழண்டு விழுந்துரும். அக்கா, என்ன ஒரே குஷியா இருக்க? ஒத்த ரோஜா, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. 15ஆம் தேதிக்காக ரெடி ஆகுறேன்டா அக்கா. ஆஹா, வணக்கம் குரு. வேலைக்கு ஆள் தேவைன்னு வெளியில போர்டு போடலையே. மன்னிச்சுக்கு சிசியா, திரும்ப நக்கல் நையாண்டி பண்ற நிலைமையில் நான் இல்ல. ஏன்னா நான் ஒரு நலிஞ்ச முன்னாள் தொழிலதிபர். இப்ப நான் உங்ககிட்ட வந்துடுறேன். உங்ககிட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் பைனான்ஸ் வாங்கிட்டு போய் பழையபடி தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிறக்காத்தா. 25 lakhs? உங்களை நம்பி அவ்வளவு பெரிய தொகை எப்படி கொடுக்கறது? உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் சோர்ஸ் இருக்கு? நீ எங்கெங்க சொல்றியோ அங்கெல்லாம் கையெழுத்து போடுறேன்ப்பா. கெஞ்சறத பார்த்தா பாவமா இருக்கு. ஆனா எங்க கம்பெனில புதுசா ஒரு ரூல் வந்திருக்கு. கடன் கேட்கறவங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ப்ரோ நோட்ல புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து கையெழுத்து போடணும். உங்க பொண்டாட்டி போடுவாங்களா? அவன் கிடக்குறான்.
அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க நேத்து கொடுத்த பணம் அப்படியே இருக்கு, வச்சுக்கோங்க. இங்க மகாலட்சுமி ஃபைனான்ஸ் கம்பெனியோட ப்ரொபரேட்டர் யாரு? நான் தான். ஃபைனான்ஸ் கம்பெனின்ற பேர்ல கல்யாண நோட்டு சப்ளை பண்றதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து. எல்லாமே கள்ள நோட்டு. வீரவரன்லா, நீ ஹீரோவா இருந்தான்னு வச்சுக்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லம்மா. ஆனா நீ வில்லர் ஆயிட்டீன்னா நான் வில்லாதி வில்ல. கண்ணு கள்ள நோட்டு கேஸ்ல உள்ள போனா 25 இயர்ஸ்மா. நீ வெளியே வரும்போது ஏற்கனவே இத்து போயிருக்கிற உங்க அக்கா செத்து போயிருக்க. அப்புறம் எப்படி எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது? அன்னைக்கு நீ வச்ச மகாலட்சுமி வெடி சாதா வெடி, இன்னைக்கு நான் வச்ச வெடி சர 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 சரவெடிமா. என்ன பாக்குற? இதான் ஆக்ஷன் ரீப்ளே. சார், என் தம்பி மேல ஏதாவது பேசினா உன்னை தீக்குள்ள விட்டுரு. போ அப்படியே. சார், 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 சொன்னா கேளுங்க சார். சார், இந்த பணம் அவருடைய சார். சார், என் தம்பி அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். சார், என் தம்பி மேல எந்த தப்பும் இல்ல சார். ஓ, சொன்னா கேட்க மாட்டே. இந்த பணத்தை நான் தான் சார் வாங்கிட்டு வந்தேன். டேய் கள்ள நோட்டு, நான் யார் தெரியுமா? கூடிய சீக்கிரத்துல டிஎஸ்பி ஆக போறவன். இது எனக்கு 100வது கேஸ். ஐயா டிஎஸ்பி ஆயிட்டா சும்மா டிஸ்ட்ரிக்டே அதிரும்ல. கையதுக்கு அதுல ஊத்துன. ஐயோ ரத்தம் ரத்தம். ஆமா, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்களாமே. உங்க டிஎஸ்பி கனவு கோவிந்தா ஆயிரும் போல் இருக்க. ஏன் அவசரமா பேசிக்கிட்டு? உனக்கு ஒண்ணா வந்து சும்மா இரு. ஐயோ பசி மயக்கம் சார், கண்ணெல்லாம் கட்டுது சார். ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க சார். யோ கான்ஸ்டபிள், போய் சொல்ல வேண்டிய. என்ன கான்ஸ்டபிளா? பின்ன நீங்க எப்பாச்சும் அவரை திட்டிட்டு இருப்பீங்க. உங்களை வேலையை எடுத்து தூக்குறதுக்காக வாங்கிட்டு வர சாப்பாடு ஏதாவது கலந்துட்டாருன்னா நம்ம 2 பேர் வாழ்க்கை வீணா போயிடும் சார். அப்ப என்ன பண்றது? யாரை தான் அனுப்புறது? வெட்டியா தான் நிக்கிறீங்க. அப்படி பொடி நடையா போய் ஒரு பொடி தோசை வாங்கிட்டு வாங்க. எது? யாரை பார்த்து பொடி தோசை வாங்கிட்டு சொல்ற? என் கேட்டகரினா என் போஸ்ட் இருங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்களே. பாக்கெட்ல பணம் இல்லையா? டேய், எந்த போலீஸ்காரட பாக்கெட்ல பணத்தோட வெளிய வந்திருக்கான்? அடுத்தவன் பாக்கெட் ஆட்டே போட்டு போட்டு பழகம் ஆயிடுச்சே. சரி, ஆபத்துக்கு பாவம்ல. ஏன் பாக்கெட்ல எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இவனுக்கு எதுனா நம்ம டிஎஸ்பி ப்ரமோஷன் போயிடும்ல. சூடா பொடி தோசை. ஆமா, நல்ல நோட்டான்னு பாக்குறீங்களா? 50 ரூபா நோட்ல கள்ள நோட்டு அடிக்க மாட்டாங்க சார். சீப் நல்ல நோட்டு தான். யோ சீக்கிரமா ஒரு பொடி தோசை போடியா. உடைய சீக்கிரத்துல என்ன டிராபிக் போலீஸ் ஆக்கிடுவோம் போல இருக்க. ஏய் தித்யா, இந்த பொடி தோசை சீக்கிரம் சாப்பிடு. எப்படி சார் சாப்பிடுறது? கையை வேற கட்டி போட்டுட்டீங்க. கழட்டி விடுங்க. இதே கழட்டி விடுறதா? அப்ப ஊட்டி விடுங்க. எது ஊட்டி விடுறதா? பெத்த புள்ளைக்கே நான் இது வரைக்கும் ஊட்டி விட்டதுல உனக்கு ஊட்டி விட சொல்றியா? ஐயோ கண்ண கட்டுது, மயக்கம் வருதா? சரி சரி இந்த அம்மா போலால சார். இன்னொரு ப்ராப்ளம். வேற என்ன ப்ராப்ளம்? அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு போகணும். ஐயோ சார், ஐயோ உங்கள்ட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க ஏன் ஜோப்ல எடுத்துக்கோங்க. சீக்கிரம், அர்ஜென்ட் விட்டா எங்கேயே போயிடுவேன். அம்மா சீக்கிரம் போ போ போ. சீக்கிரம் போய் தொலைடா. பின்னாடி விலங்க போட்டு போனா எப்படி பா? அப்ப கழட்டி விடுங்க. எதுக்கு கழட்டி விட்டா செவரேறி குச்சி ஓடுறதுக்கா? அப்ப ஜிப்ப கழட்டி விடுங்க. ஜிப்பையா? நானா? ஆமா பாஸ், சிச்சுவேஷன் அப்படி இல்ல. ஐயோ இதுக்கு மேல இது சொல்லாத. சீக்கிரம். டிஎஸ்பியா ப்ரமோஷன் ஆவறதுக்கு எத்தனோ பேரை காலை புடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு போலீஸ்காரனுக்கு இதெல்லாம் சகஜமாப்பா. ப்ரமோஷனுக்கு முன்னாடி இந்த போனை கொஞ்சம் பாருங்க பாஸ்.
என்னப்பா உன் பணத்தை கொடுத்து பொருள் வாங்கல விளையாட்டு தலைவா போட்டோ எடுத்து வச்சிருக்க. உங்க வேலை போறதுன்னா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா பாஸ்? வேலை போறதா? ஆமா. என்னடா சொல்ற? என் பேக்கெட்ல இருந்து கள்ள நோட் எடுத்து நீங்க செலவு பண்ணனத நான் பத்திரமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ். இப்ப நான் மட்டும் இல்ல நீங்களும் தான் அக்யூஸ்ட். டேய் இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதை போன் குறா. பக்கத்துல வந்து அனுப்பிச்சிடுவேன். இதுல இருக்கிற போட்டோ எல்லாம் கமிஷனருக்கு எம்எம்எஸ் பண்ணனே உன் வேலை டுமில். ஆனா ஒண்ணு பாஸ், நானும் கள்ள நோட்டை எதுக்கோ யூஸ் பண்ணி பாத்துருக்கேன். ஆனா கக்கூஸ் போக யூஸ் பண்ண முதல் நீங்க தான். எவ்வளவு பணம் வேணா கொடுக்குறேன்டா, அந்த செல்போன் மட்டும் கொடுத்துறா. எவ்வளவு பணம் தருவீங்களா? அப்ப வாங்க பாஸ், எனக்கு பணம் தேவை, ஆனா நல்ல நோட்டு இல்ல. என்கிட்ட இருந்து புடுங்குனீங்களே அந்த கள்ள நோட்டு. ஏண்டா இந்த கேஸ வச்சு நான் ஏதோ டிஎஸ்பி ப்ரமோஷன் ஆகலாம்னு பார்த்தா சரி வராது. நான் எக்ஸ்பெக்ட் நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிற வேலைக்கு உள்ள வச்சிரும் போல இருக்க. அப்ப எடுங்க. ஏன் பிரச்சனை முடிஞ்சது. அப்புறம் பாஸ், புதுசா ஒரு லா வந்திருக்க, உங்களுக்கு தெரியாதா? டேப் ரிகார்டர் வாய்ஸும் செல்போன் போட்டோவும் கோர்ட்ல விட்னஸா செல்லுபடி ஆகாது. இது கூட தெரியல, நீ ஒரு போலீஸ் இல்ல போலீஸ். ஐயோ, அப்புறம் உங்ககிட்ட கொடுத்தனே 50 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய் அதெல்லாம் கள்ள நோட்டு இல்ல, நல்ல நோட்டு. வச்சா நல்ல நோட்டா? என்னாச்சுக்கா, ஏன் ஊரை விட்டு போறேங்கிறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கறியா? அவன் பாம்பேல இருந்து எதுக்கு வந்தான்? எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வந்தானா இல்ல இப்படி போலீஸ் ஸ்டேஷன் அசிங்கப்பட வந்தானா? கெஞ்சாத ஊரு போட்டு விடு, ரொம்ப நல்லது. கொஞ்ச நாள் சிவகாசிலே இருக்கட்டும், அதுக்குள்ள அவங்க புருஷனுக்கு டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி பழைய மாமாவை ஒப்படைக்கிறேன். யாரும் யாரையும் திருத்த வேண்டாம். அவருக்கு புதன் திசையில சுக்கிர புத்தி நடக்குது. அடுத்த மாசம் குரு பெயர்ச்சி, அது வந்தா எல்லாம் சரியா போயிடும். அந்த குருவுக்கு பெயர்ச்சியே இந்த சிஷ்யனாலதான். இங்க பாரு, கல்யாணம் நாளைக்குள்ள நான் அந்த ஆள் கூட சேர்த்து வைக்கிறேன், சபதம் போட்டுக்கல. அது வரைக்கும் சும்மா இரு. எப்படிடா சும்மா இருக்கிறது? என் கண்ணு முன்னாடியே நீ அவரை என்னென்ன பேசுற? நீ பேசுறத நான் பேசுறேன். என்னடா பேசுன? நீ அவரை லேபர்னு சொல்ல, அவர் தங்கச்சிக்கு பார்த்து வச்ச மாப்பிளை வேணான்ட்டு நீ வேற மாப்பிளை பார்க்கல. வேற மாப்பிளை பார்த்தேன். எதுக்குடா பார்த்தேன்? மாப்பிளை கண்ணு கழகா லட்சணமா இருக்கார். உங்க அண்ணன் உனக்கு பொருத்தமான ஜோடியை தான் பாத்திருக்கார். வா, எல்லாருக்கும் அந்த காப்பி கொடு. என்னம்மா என்னம்மா இது? நல்ல நாளமா அழுகுற? என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. தங்கலட்சுமி பட்டாசு ஃபேக்டரி ஓனரோட ரெண்டாவது பையனும் நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். என்னடி சொல்ற? இப்போ நான் 2 மாசம் முழுகாம இருக்கேன். அடி பாவி, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அண்ணி, அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் எப்படியாவது அண்ணன் கிட்ட பேசி எங்க 2 பேரையும் சேர்த்து. ஐயோ, நானா? அவர்கிட்டயா? அவரை கண்டாலே கிடுகிடு நடக்குவேன். இவ்வளவு பெரிய விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்? அவர் கூட நான் சேரலன்னா நான் செத்தே போயிருவேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, தைரியமா இரு. என் புருஷன் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நீ விரும்புற பையனோட உன்னை சேர்த்து வைக்கிறதா என் பொறுப்பு. பேசுறேன். என்னங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? அட, தட்டம் மாத்தும் போது அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உங்க தங்கச்சிக்கு இதை விட பெரிய மாப்பிள நான் பார்த்து வச்சிருக்கேன். அண்ணி, என்னாச்சு? வச்சுட்டு நீ சொன்ன மாதிரியே 10 லட்சம் ரூபாய் கொண்டு போய் மாப்பிளோட ரூம்ல வச்சுட்டு போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடும். ராத்திரியோட ராத்திரியா நீ விரும்பின கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிடிச்சதும் மாலையும் கழுத்துமா உங்க அண்ணன் கால்ல வந்து விழுந்துரு. எல்லாம் சரியா போயிடுமா? இதெல்லாம் பணக்காரத்தினோட உச்சண்டி. ராத்திரியோட ராத்திரி அவனை ஜாமீன்ல எடுத்து அதே முகூர்த்தத்துல என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஐயோ, உங்க தங்கச்சி அவனை உள்ள தள்ளுறதுக்கு 10 லட்சம் செலவு பண்ணனா வெளியே வராம இருக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணா செலவு பண்ணுவேன். கஷ்டப்பட்டு அவன் மானத்தை நான் காப்பாத்தியும் மறுநாள் அவசரப்பட்டு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான். தங்கச்சி சாவுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோவத்துல நம்ம பட்டாசு ஃபேக்டரிக்கு தீ வச்சு கொளுத்திட்டு அவர் ஊரை விட்டே போயிட்டார்.
இன்னைக்கு அதை சொன்னா கேட்கற நிலைமையில அவர் இல்ல. யார் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அவளே தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏங்கா காதலிச்சவனை பார்க்க போன அவர் தங்கச்சி ஏன் தூக்குல தொங்கணும்? அவர் தங்கச்சி சாகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அது மட்டும் இல்லாம ஃபேக்டரியை தான் எரிக்கலன்னு மாமா சொல்றாரு. அப்போ ஃபேக்டரி எரிச்சது யாரு? இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சா நீ மாமா கூட ஒண்ணு சேர்ந்த. சொல்லு, சொல்றா. எனக்கு ஒன்றாத. கேபிஆர் தங்கச்சி கொலை செய்யப்பட்டது உண்மைதான். அது சூசைட் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்தது உண்மைதான். இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, மினிஸ்டர் தாமர பாண்டி தான். தாமர பாண்டி? உன்னை இங்கே கொளுத்தி சாம்பலாகி இருப்பேன். ஆனா எங்க அக்காவும் மாமாவும் பெரிய காரணமா இருந்த நீயே ஓ வாயால் உண்மையை சொல்லி ஓ மூலமாவே அவங்களை சேர்த்து வைக்கிறேன். அதுக்காகத்தான் அவனை உயிரோட விட்டு போறேன். உன்னை எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறேன்டா.